வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர் ஐயா? என்னோட பேர் கார்த்திக். என்னோட ஊர் கேட்டிங்கன்னா என்னோடய ஊர் வேறு. நான் விவசாயம் பண்ணுறது வந்து சீஞ்சேரி குத்தவை தான் பண்ணுறேன். ஐயா கொடுத்தாங்க ஒரு 4 ஏக்கருக்கு மருந்து. நல்ல ரிசல்ட்டு. எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. என்னை போல் இன்னும் மேலும் விவசாயிங்க வந்து இதை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டுக்கு நான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஐயா தான் முன்னே நின்று எல்லோரையும் வழி நடத்துகிற மாதிரி என்னையும் வழி நடத்தி கொண்டு போகணும். நிச்சயமா ஐயா. நீங்கள் எத்தனை ஏக்கர் பண்ணுறீங்க மொத்தமாக? நான் மொத்தமாக 20 ஏக்கர் பண்ணுறேன். 20 ஏக்கர் பண்ணுறீங்க. இல்லை 4 ஏக்கர் மட்டும்தான் நான் முதல்ல பண்ணணும். ம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனோன்னா மொத்தமே பண்ணுவேன். நான் கண்டிப்பாக மாறும். நான் வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் மருந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஜ் மருந்து கொடுத்தாரு அவரே. ஐயா வந்து பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் போதும். எல்லாருக்குமே ஒரு திருப்தி வேணும்ல. நான் 2 ஸ்டேஜ் மருந்து கொடுத்து போட்டிருந்தா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் மானமும் சகாயம் பண்ணணும். மழை இல்லை, இந்த அளவுக்கு பயிர் வந்திருக்கிறது பெரிய விஷயம். நிச்சயம் மழை இல்லைன்னு அளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் ஈல்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுங்க ஐயா. கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் வந்து இது தமிழ்நாடு முழுவதும் பரவணும். நிச்சயமா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் பூச்சி மருந்தே அடிக்காமல் விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சாத்தியப்படுது? எல்லாருமே பூச்சி மருந்து இல்லாமல் விவசாயமே பண்ண முடியல, அதுவும் நெல் பயிர். பூச்சி மருந்து அடிக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய மனசு போல தான். அது குழந்த மாதிரி பார்க்கணும். பயிர் வரமா சும்மா போயிட்டு சுற்றிட்டோம், ஓகே முடிஞ்சிச்சு. அது கடமை கிடையாது. பயிர் எப்படி இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்கா, அழுகல் இருக்கா? அழுகல் இருக்கு, அந்த இடம்லாம் ட்ரை பண்ணு, சுத்தமாக காய விடு. 10 நாள் காயட்டமே, செத்து போகாது. 20 நாள் 25 நாள் வரையும் பயிர் காயவே காயாது. ட்ரை பண்ணி தண்ணி கட்டு. கொலை இருக்கக்கூடாது. முதல்ல போகிறதுல பில்லு சுத்தமாக அறுத்து வச்சுக்கோ. அப்போ பூச்சி மருந்து தேவை. பூச்சி தான் இறங்குது, நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது எவ்வளோ சாப்பிடுமோ சாப்பிட்டுட்டு போட்டுமே. அதனால உங்களுக்கு எதனா விளைச்சல் குறைஞ்சிருக்குங்களா? இது வரையும் விளைச்சலே குறையில. கடவுள் புண்ணியத்தில் எல்லாரை விட ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா தான் அறுத்துருக்குறேன். கெமிக்கலும் கம்மியாக தான் போடுவீங்க. கெமிக்கலும் கம்மி தான். இன்னும் 10க்கு நாங்கள் வேறு ஆர்கானிக் வந்துட்டோம். பாதி கெமிக்கலை குறைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் குறைச்சி பண்ணோம். எவ்வளோ செலவு குறைக்கிறோமோ அவ்வளோ லாபம் நமக்கு தான். சும்மா ஏற்றாந்து ஒரு 100 மூட்டை அரைச்சிட்டேன், 30,000க்கு 40,000க்கு பூச்சி மருந்து அச்சுன்றதெல்லாம் பேச்சு கிடையாது. விவசாயன்றது எப்படின்னாக்கா செலவை குறைச்சி தரமாக பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது இதுதான். ட்ரை பண்ணுங்கள். தண்ணி இல்லாத களை எடுக்கும் போது மட்டும்தான் தண்ணி இருக்கணும். களை எடுத்து 1 வாரம் காய விடுங்க. அந்த வெள்ளை மட்டைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி கட்டுங்க. அதோடு தண்ணி கட்டாதீங்க. 1 வாரம் திரும்ப அது ட்ரை ஆகட்டும். சூடு வர வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் இருக்கணும். 45-50 நாள் ஸ்டேஜுக்கு மேலே 15 நாளைக்கு தண்ணி ஃபுல்லாக கட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக மொத்த கதிரும் வெளியே வந்துடும். அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். அது சிலருக்கு தெரியல. எப்போவுமே நடவு நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரையும் தண்ணி கட்டி வச்சா பூச்சி இறங்க தான் செய்யும். அது நீங்கள் தான் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும்ன்றது நம்மால் வரையா நிறைய பேசுவார். ஆமாம், ஆனால் அவர் பேசுவார். அதை நம்ம ஆளுங்க தான் வழி பின்பற்ற மாட்டாங்க. நடைமுறைக்கு கொண்டு வரது இல்லை மக்கள். கரெக்டாக தண்ணி நல்லா போகுது, விட்றா தண்ணி பாயிட்டான். நான் விட்டே 1 வாரம் ஆகுது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் தண்ணியை விடுவேன். ஞாயிற்றுக்கிழமை விடுவேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் காய்ச்சல் விடும்போது வேர் நல்லா இறங்குது ஐயா. நான் உங்கள் ஃபீல்டு பார்த்தேன், வீடியோலாம் எடுத்திருக்கேன். நல்லா கிளியராக தெரியும். புது வேர் வரும். புது வேர் சேர்த்து மேலே இருந்து தண்ணி மேலே இருந்ததுன்னா புது வேர் வராது. இருக்கிற வேர் கூட அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தான் சான்ஸை தவிர புது வேர் வராது. நம்ம ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். அதெல்லாம் புது வேர் தான். புது வேர் வந்தால் தான் நிறைய உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். தூர் எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கேற்ற மகசூல் பிடிக்கும். இப்போ நான் இது லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ கொடுக்குறேன். அறுவடை டைம் வாங்க, ரிசல்ட்டில் வர நாங்கள் அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நிச்சயமாக கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியணும். நிச்சயமாக எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கலன்னு சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் நாங்கள் கொடுக்குறோம். பார்த்த விவசாயிங்க 90-95% மக்கள் எல்லாருமே பூச்சி மருந்து தான் கேட்குறாங்க. அவங்க அதுவும் 3 வாட்டி அடிக்கிறாங்க. 3 வாட்டி 4 வாட்டி அவன் கெமிக்கல் கொடுக்கும் போதே ஆல்ரெடி அடுத்த கெமிக்கல் அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பான். கரெக்ட். ஒரே டைம் கிளியர் பண்ணலாம், ஆனால் அவன் கொடுக்க மாட்டான். அவன் எப்படி சம்பாதிக்கிறது? பிஸ்னஸ் கமர்ஷியலாக மாறி போனதுனால அவங்க சம்பாதிக்க பார்க்குறாங்க. கரெக்ட். அதனால் என்ன பண்ணுவான், ஒரு தடவை வச்சேன் செட் ஆகலை, வேறு மருந்து கொடுக்குறேன் இருப்பா, சூப்பராக வேலை செய்யும் அப்படி சொல்லி தான் அவன் பிஸ்னஸை பெரிய ஆளாயிடுவான். விவசாயம் பண்ணுறோம் கடைசி வரைக்கும் கீழே தான் இருக்கணும்.
முன்னேற முடியாது. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு முன்னாடி வரலாம். நிச்சயமா. 10 வருஷம் கூட ஆகட்டும், பொறுமையாக வா. நீ சுத்தமாக பூச்சி மருந்து யூஸ் பண்ணாத, கெமிக்கல்லே இருக்கக்கூடாது. என் விரப்பை பாரு, ஒரே ஒரு விரப்பில் கூட நீ விரப்பை கூட வீடியோ எடுத்துக்கப்பா. இன்னி வரைக்கும் நான் பில்லு மருந்து அடிச்சது கிடையாது. பில்லு மருந்து கூட அடிக்கல. நல்லா வளர்ந்துருக்கோம். பாம்பு இருக்கும் போகும்போது பார்த்து போனோம், அவ்வளோதான். பார்த்து போனோம், அவ்வளோதான். எலி இருக்கும், எலியும் இருந்துட்டு போனோம். எலியும் வேணுமே கண்ணில். நிச்சயமா. ஃபுல்லாகவே இருக்கும். எந்த விரப்பு பார்த்தாலும் பில்லு இருக்க தான் இருக்கும். அதுக்காக நான் பில்லு மருந்து அடித்து சாவடிக்க மாட்டேன். இதில் கெமிக்கலை போட்டு என்னவோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயலுக்கு போவோம். கரெக்டு. வயல் கெட்டு போகும். அது தெரியல. அவன்னா எடுத்துக்கிறாங்க ஸ்ப்ரேயரை, பில்லு மருந்து அடிக்கிறேன், பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு. இப்போ இந்த விஷம் உங்கள் வயலில் பாயல, உங்கள் வயலில் நீங்கள் விளைய வைக்கிறத மக்கள் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அது சந்தோஷம். எவ்வளோ புண்ணியம் தெரியுமா உங்களுக்கு, உங்கள் அடுத்த தலைமுறைக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலை குறைச்சி தான் ஒரு நல்ல அரிசி கொடுக்கணும். இன்னும் இப்போ வாழை வச்சுருக்கேன், அதுக்கும் நான் ஆர்கானிக் மூலமாக தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீ தான் கொடுக்கணும். நிச்சயமா ஐயா, நிச்சயமா. உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி நம்மாழ்வார் ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்கு. பில்லு மருந்து இல்லை, பூச்சி மருந்து இல்லை. நீ வேற இல்லை ஐயா, அது ஒரு விதை தான். ஐயா போட்டு வச்சது ஒரு விதை தான். அவங்களோட விதையில தான் நாங்களாம் முளைச்சிருக்கோம், நீங்களாம் முளைச்சிருக்கீங்க. எல்லாருமே ஏற்றுக்கணும் அதை. நிச்சயமா. அவங்க சொன்னது எல்லாமே வந்து பூச்சி வெரைட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்துறதில்லை. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற செடி கொடி தான். கரெக்ட். நம்ம எதையும் போயிட்டு காட்டில் தேட போகிறது. கரெக்ட். இருக்கிறது இங்கேயே தான் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தணுன்னாக்கா சோம்பேறித்தனம். போனால் ஒரு 500 ரூபா கொடுத்தா 1 லிட்டர் தரான், எட்டாந்து வச்சிடலாம். அப்படி போயிடுச்சு. கரெக்ட், கரெக்ட். இப்போ நம்ம மருந்து நல்லா இருக்கு உங்கள் ஃபீல்டில் யூஸ் பண்ணதில். ரொம்ப சந்தோஷம் எனக்கு மருந்து யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நான் இன்னொரு வீடியோ கூட கொடுப்பேன். மொத்தமே பண்ண போகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இப்போ நீ உங்கள் ஃபீல்டை பார்த்துட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைன்லலாம் ஆர்டர் போடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுதான் முறை. விவசாயன்றது வந்து நம்மளாக பார்த்து செய்கிறது தான். எவனோ கார்பரேட் கம்பெனிக்காரன் கெமிக்கலை கொடுத்து பார்த்து செய்ய சொல்லலை. நிச்சயமாக. நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம தான் செய்யணும். கரெக்ட். அவங்கெல்லாம் பூச்சி மருந்து இல்லாமல் தான் பயிர் செஞ்சாங்க. விவசாயத்தில் வந்து மாட்டு சாணி இருந்தால் போதும், அதை வச்சு பயிர் செஞ்சவங்க தான். கெமிக்கலே கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 1/2 மூட்டை யூரியா போட்டாங்கன்னா அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்துலலாம் அதிகம் ஜாஸ்தி. கரெக்ட். யூரியான்றதே இருக்காது. பொட்டாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி தன்னால் வளரும். ஆனால் இன்றைக்கி வளருதா? ஷார்ட்டு. இன்றைக்கி இருக்கிற நெல் வந்து ஷார்ட்டு. 125 நாள் 135 நாள் தான் அதிகபட்சம். இல்லைன்னா 150 நாள் பயிர். அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 200 நாள் 180 நாள் அந்த மாதிரி பயிருங்க. இப்போ இருக்கா வருஷத்தில் 3 போகல 4 போகம் கூட செய்வாங்க நம்ம ஆளுங்க. எவ்வளோ ஷார்ட்டாக நீ நெல்லை கண்டுபிடிச்சி தரையோ அவ்வளோ ஷார்ட்டாக செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது இல்லை. எனக்கே பாரம்பரியமான நெல் ரகம் கிடைச்சா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் செய்யணும், நல்லதாக கொடுக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் பாரம்பரிய விதை பண்ணுறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுவாங்க, தொடர்பு கொள்வாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் ஐயா. நிச்சயமாக. சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து நிறைய விவசாயிகள் பூச்சி மருந்து அடிக்கூடாது, பில்லு மருந்து அடிக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் விளை வைக்கிற பொருள் மக்கள் ஒவ்வொருத்தரும் அளவுக்கு நான் எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கேன். அவன் நான் என்னமோ பைத்தியக்காரன்றானுங்க. சரி இருக்கட்டும், அப்படி தான். இப்போ கூட சொல்லிட்டு வந்தேன், காலையில் கூட சொன்னேன் ஒருத்தருக்கு, ஏன் மருந்து அடிக்கிற, தண்ணி எவ்வளோ கட்டினா பயிர் எங்கே சவுறு ஓடி இருக்குது இல்லைன்னு இல்லை. நீ தண்ணி ட்ரை பண்ணால் மட்டும்தானே, காய்ச்சல் கொடுத்தா தானே பயிர் கிளம்பும். தண்ணி மேலேயே வச்சுருந்தா கிளம்பாதில்ல. திட்டிட்டு தான் வந்தேன். அவர் மோட்டர் விட்டு தான் போகிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க பழகிட்டாங்க ஐயா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். கண்டிப்பாக மாறும். நிச்சயமாக. இன்னொரு 5 வருஷத்தில் ஃபுல்லாக ஆர்கானிக் தான் தேடி ஓடும் ஜனம். அன்றைக்கி தான் புரியும். இவங்கெல்லாம் சுற்றினாங்களே, அவங்களுக்கான ஒரு பதில் சொல்லியே நம்ம. கரெக்டு. அவங்கள ஒரு கேவலமாக பார்த்துட்டோம். இன்றைக்கி அவங்களாண்டே போய் நம்ம நிற்கணும். நீ 2000 ரூபா ஒரு மூட்டை நீ கொடுக்குற மருந்து 4 ஏக்கருக்கே எனக்கு 5600 ரூபா ஆச்சு. அதே 20 ஏக்கருக்கு பண்ணால் எனக்கு எவ்வளோ செலவு கம்மியாகும். கரெக்ட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது ரிசல்ட் கிடைக்கும். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ரிசல்ட் 100% ஐயா. எக்ஸ்ட்ரா மூட்டை வந்தவங்க தான் நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக நான் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 வருஷம் பிடிக்கும். முழு ஆர்கானிக் முழுமையாக நான் மாறிடுவேன். நிச்சயமாக. அது என்னோடய சொந்த லேண்டாக இருந்தாக்கா நான் வேறு மாதிரி பண்ணுவேன். நான் செய்கிறது கொத்துவ நிலம். அதனால தான் கொஞ்சம் சரி இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும். நமக்கும் நஷ்டம் வரக்கூடாது. கரெக்ட். நம்ம அவங்களுக்கு குத்தவை கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் சொந்த லேண்டில் வந்து முழுமையாக மாறிடுவேன்.
நடக்கும், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும், கண்டிப்பா கடவுள் அருளில் சந்தோஷங்க. நடக்கும். ரொம்ப நன்றி சார். உங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் பூச்சி மருந்து அடிக்கூடாது, பில்லு மருந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும், ஆமாம், நல்ல விளைச்சல் எடுக்கணும். உங்களை மாதிரியே இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் கான்செப்ட் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும். முதல்ல அதுதான், அந்த 15 நாள் 20 நாள் வரையும் தான் தண்ணி. அதுக்கப்புறம் சுத்தமாக காய்ச்சலும் பாய்ச்சலும் வச்சாவே எல்லோரோட பயிருமே எண்ணெய் பயிர் மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக பூச்சி இருக்காது. இருக்கிற பூச்சி 1-2 வரும், போயிடும், அவ்வளோதான் போயிடும், அது உரமாக மாறிடும். ஆமாம். சரிங்க, மிக்க நன்றி. உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷங்க ஐயா. நன்றி ஐயா.